அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியின் தாயுமா இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அதாவது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும். அப்படியானால் உறவுகளிலே அன்பானவர்களே, இந்த தேவனுடைய ஊழியத்துல தேவ சித்தம் செய்வதில் உறவுகள் தடையா இருக்கக்கூடாது. இன்றைக்கு எல்லாரும் அதுதான் சொல்கிறார்கள். என் கணவன், என் மனைவி, திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள். அன்பானவர்களே, அந்த வார்த்தை வேதம் சொல்கிறது, பிதாவின் சித்தம் செய்யும் போது உறவுகளுக்கோ உலகத்திற்கோ ரத்த சம்பந்தமான மக்களுக்கோ இடமில்லை. ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், அவனே எனக்கு சகோதரி, அவர்களே எனக்கு தாய். உங்களை புரிய நினைக்கிறேன். அது நல்லது, இது மேலானது. குடும்பம் நல்லது, பெற்றோர்கள் நல்லது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதை விட பெஸ்ட் என்னவென்றால் பிதாவின் சித்தம் செய்வது.